Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் யாக்கோபு 1:25 இறைவசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அதற்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக அவருடைய சட்ட திட்டங்களுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார்களோ அவர்களை பாக்கியவான்களாக நான் மாற்றுவேன் என்று சொல்கிறேன். சில பேர் விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ்வதே உண்மையான சுதந்திரமும் பாக்கியமான வாழ்க்கையும் அமையும். இங்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து எவரும் தான் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது என்று பேய்களும் தான் நம்புகிறது. அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ்வதே. அதன்படி வாழ்வது என்றால் என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இங்கு நாம் யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, இந்த பூரண பிரமாணத்தை என்ற வார்த்தை நீங்கள் கவனித்து, இது மிகவும் ஜீவனுள்ள வார்த்தை. பூரண பிரமாணம் என்றால் என்ன? அனைவருக்கும் அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறிய தேவனுடைய வார்த்தையும் புதிய உடன்படிக்கையின் சத்தியமுமாக இருக்கிறது. அதைதான் பூரண பிரமாணம். பிரமாணம் என்றால் சட்ட திட்டங்கள். ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் நாம் அனைவரும் கடைபிடிக்க விதத்தில் தான் இருக்கிறது தவிர நம்மளால் அதை கடைபிடிக்க முடியாத சட்டத்தை ஆண்டவர் எங்கேயுமே அவர் சொல்றார். மனிதனை கட்டுப்படுத்தும் சட்டமாக அது அமையவில்லை. நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கும் அந்த சட்ட திட்டங்கள் நமக்கு உதவுகின்றன. மனதை மாற்றும் வல்லமை கொண்டது. ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவருள்ள ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையும் ஒரு மனிதனுடைய மனதை ஊடுருவி அந்த மனிதனுடைய சுபாவத்தையே தனக்கேற்றவாறு தனக்கு சித்தமாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவரோட வார்த்தைக்கு மட்டும்தான் உள்ளது. இன்னைக்கு நான் சொல்வதனாலோ பல சகோதரர்கள் மாறுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் மாற்றிவிடும். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் அனைவருமே கூட அதை மாற்றும் சக்தி வாய்ந்தது, மனதை மாற்றும் வல்லமை கொண்டது. அதனால்தான் இதை பரிசுத்த வாழ்க்கைக்கு வழி நடத்தும் ஒரு வழிகாட்டி என்று சொல்றார். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் உண்டு. என்னென்றால் அன்பு மகனுக்கு நான் எழுதிய ஒரு அன்பு கடிதம். அதுதான் பரிசுத்த வேதாகம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எங்க நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மகனே மனம் திரும்ப, மகளே உன் கூட தான் இருக்கு, எப்படி எல்லாம் ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தகப்பனால் மட்டும்தான் ஒரு மகளே ஆறுதல் படுத்த முடியும். வேற யாராவது மூணாவது நபர் அந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் சொல்லும்போது அது ஆறுதல் உண்டாகாது. இது போல நம் தாய் தந்தை போல ஆண்டவர் இருக்கிறார் என்பது அர்த்தம். வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம அனைவருமே கூட ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கும். ஏன் சில பேர் 7 முறை 10 முறை 20 முறை கூட வாசித்து விட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் ஏன் அவர்கள் மனதில் சத்தியம் தங்கவில்லை? வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு. ஆண்டவருடைய ஒரு வசனத்திலேயே ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிக கருத்துக்களும் ஆழமான மறைப்பொருளும் இருக்கிறது. அதை தியானிக்கும் போதுதான் நம்ம உணர முடியும். அதற்கு மகிமை என்றாதாக கேட்டு மறைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்ற ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு நினைவு கூறுகிறார். வார்த்தையின்படி செயல்படுத்த. தந்தையின் தாயின் போதகத்தை தள்ளாதே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தையின் தாயின்
போதகத்தை நாம் தள்ளாமல் அவர்கள் விருப்பப்படி நாம் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் உண்டு. என்னோட வாழ்க்கையில் கூட ஆரம்ப காலத்திலே நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், ஒரு கோரியோகிராஃபராக தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு வந்த பிறகு 18 வருட அனுபவத்தை நான் விட்டு விலகி இப்போது நான் ஊழியத்தை செய்து கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் அப்படியாக நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு கோரியோகிராஃபி மாதிரி ஆண்டு விழாவும் போது அந்த குழந்தைகளுக்காக நான் போய் இந்த டான்ஸை கற்றுத்தருவது உண்டு. இது பல வருட காலம் இருந்தது. ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு அதனால் தான் சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நித்திய வாழ்வுக்காக விடுதலையாக்கும் என்று. அதைத்தான் இன்றைக்கு நான் என் வாழ்விலும் கூட அனுபவப்பட்டேன். ஆகவே கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். நீதியை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு எனக்கு அதை செய்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கும் அதை செய்வார். உதாரணத்துக்கு இந்த திட்டம், இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஓடும் ஒரு சுதந்திரமாக, ஒரு பாதுகாப்பாக தனது இலக்கை அடைகிறது அந்த ரயிலானது. அப்ப அந்த தண்டவாளம்ன்றது என்னது? அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் அதை வைத்திருக்கிறார். அதுபோல தேவனுடைய பூரண பிரமாணம் நம் வாழ்க்கைக்கான, நித்திய வாழ்க்கைக்கான தண்டவாளமாக அமைகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே அவருடைய பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கும் போது நம் வாழ்வு செம்மையாகிறது, நம் வாழ்வு நித்தியமாக ஆகிறது, நம் வாழ்வு பரிசுத்தம் அடைகிறது. எங்கெல்லாம் பரிசுத்தம் அடைகிறதோ அப்போது ஆண்டவர் அங்கு செயல்படுகிறார் என்று அர்த்தம். எங்கெல்லாம் பரிசுத்தம் அடையாமல் இருக்கிறதோ அங்கு இன்னும் ஆண்டவருடைய செயல்பாடுகள், அதாவது அவர் பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் என்றார். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் சங்கீதம் 19:7 வசனம் எப்படியாக சொல்கிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதியை ஞானியாகி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அது எப்படியாக முட்டாளாக இருந்தாலும் சரி, நம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஞானம் அடைவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நம் வாழ்வில் இருக்க வேண்டும். அதனால் இந்த பரிசுத்த வேதாமத்தை நாம் முழுவதுமாக படித்து இதன்படி நம் வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற அனைவரையும் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். பிரமாணத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது எப்படி? இப்போது இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இந்த காணொலி தொகுப்பு மூலியமாக அறிந்து கொள்வீர்கள். அதை நான் என் வாழ்வில் எப்படி நடைமுறைப்படுத்துவது? அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 5 வழிகளை காட்டுகிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர். அவரோட வார்த்தையை படிக்கவும் வைப்பார், அதை புரியவும் வைப்பார், அதை வாழ்க்கையில் செயல்படுவதும் அவரே தான். இது நம்மளுடைய ஆன்மாவில் ஊடுருவி அதை செயல்படுத்தும். முதலாவதாக பூரண பிரமாணம், முழுமையான தேவனுடைய சத்தியம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுலதான் சத்தியம். என் வாழ்க்கைக்குரிய ரகசியம் எங்க இருக்குன்னா பரிசுத்த வேதாமத்தில் தான் இருக்கிறது, அவரோட வார்த்தையில் தான் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. இந்த சட்ட திட்டம் கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, விடுதலை செய்வதற்காக. பாவத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, தப்பறை கொள்கையிலிருந்து விடுதலை ஆவதற்காகவே தான் இந்த பிரமாணம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. மூன்றாவது, உற்று பார்க்க வேண்டும். நம் பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசிப்பது, அதாவது நடைமுறை வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது மட்டுமல்ல, தியானிக்கவும் வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானிக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று வாசிக்கும் போது நீங்கள் அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வசனத்துக்கு ஏதுவான விளக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஏன் தாழ்ச்சி அடையணும், நான் ஏன் தோல்வி அடையணும்? தோல்வி அடைந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் என்னுடைய மெய்ப்பர் என்று நாம் விசுவாசத்துக்குள்ளே வருவோம். அது போல நாம் தியானம்
வசனத்தை வாசித்து அதை தியானிக்கவும் வேண்டும். 4வது நிலைத்திருக்க வேண்டும். அதாவது வசனத்தை வாசிப்போம், ஆனால் நடைமுறை வாழ்வில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் போது அதிலிருந்து நாம் சோர்ந்து விடுகிறோம். சூழ்நிலை மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். என் வார்த்தைகளை கை கொள்கிறீர்கள், என்னுடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்கள், அதன்படி எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட வார்த்தையை ஒரு நாளும் கைவிடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 5வது, இதன்படி செயல்படுபவரே, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை நாம் செய்யப்படும் போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கிஃப்ட் தரார். அதாவது தன்னோட குழந்தை எல்லா வேலையும் செஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க அப்பா அம்மா. அது போல இங்க ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு கிஃப்ட் தரார். அது என்ன கிஃப்ட்? புதுசா இருக்கு. அந்த கிஃப்ட் தெரிஞ்சுக்க நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்களா? அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நமக்கு எந்த குறைவும் இருக்காது, சந்தோஷம் இருக்கும். உலகமோ அழுது தவிக்கும் போது நாம் சந்தோஷமாக இருப்போம். அந்த வல்லமை ஆண்டவர் தருவார். எப்போது? இந்த பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கும் போது. நாம் மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதை கேட்ட கிரியையை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நாம் செயல்படும் போதுதான் அங்கு நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம். அன்பான சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம் அனைவரையும் மனதை தொட்டு என்று நாம் ஜெபிப்போமா? சோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்ப அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அப்ப அவங்களுடைய பூரண பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு ரொம்ப கடினம் இல்லை என்று நீர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. சோத்திரத்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தை உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி செயல்பட்டு அவர்களும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற தேவத்தை சோத்திரத்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.